India's most preferred retirement community, Ananya's Nana Nani Homes, Coimbatore, welcomes you for an exclusive inside talk for senior citizens. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. 1996 போலீஸ் எஸ்ஐயாக பணியில் சேர்ந்தவர் சுந்தரேசன். உளவுத்துறை, சட்டம் ஒழுங்கு, குற்றப்பிரிவு என பல பிரிவுகளில் பணிபுரிந்துள்ளார். 5 ஆண்டுகளாக சென்னையில் உள்ள மாநில மனித உரிமை கமிஷன் டிஎஸ்பியாக பணிபுரிந்து வந்தார். சென்ற ஆண்டு காஞ்சிபுரத்தில் நிலம் விற்கும் விவகாரத்தில் ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் கஸ்தூரி கொல்லப்பட்டார். இது தொடர்பாக அதே மாவட்டத்தைச் சேர்ந்த மதிமுக முன்னாள் மாவட்ட செயலர் வளையாபதி, அதிமுக பிரமுகர் பிரபு கைது செய்யப்பட்டனர். இவர்களை போலீசார் காஞ்சிபுரம் நத்தப்பேட்டையில் உள்ள பயன்பாடு இல்லாத போலீஸ் குடியிருப்பில் வைத்து சித்திரவதை செய்ததாக கூறப்பட்டது. இது பற்றி சுந்தரேசன் விசாரித்து மனித உரிமை கமிஷனுக்கு அறிக்கை தாக்கல் செய்தார். இந்த அறிக்கை டிஜிபி மற்றும் அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. போலீசாருக்கு எதிராக அறிக்கை சமர்ப்பித்ததால் 2024 அக்டோபரில் சுந்தரேசன் மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்க பிரிவுக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார். மனித உரிமை கமிஷன் கட்டுப்பாட்டில் இருந்த சுந்தரேசன் 1 மாதத்திற்கு பின் மயிலாடுதுறைக்கு சென்று பணியில் சேர்ந்தார். சில தினங்களுக்கு முன் அவருக்கு அரசின் சார்பில் வழங்கப்பட்ட கார் மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் உத்தரவின்படி பறிக்கப்பட்டுள்ளது. கார் பறிப்பு செயலில் தனிப்பிரிவு இன்ஸ்பெக்டர் பாலச்சந்தர் அநாகரிகமாக நடந்து கொண்டார். இச்சம்பவத்தின் பின்னணியில் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம், உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் உள்ளிட்டோர் உள்ளனர் என்றும் மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுந்தரேசன் சுமத்தினார். இதற்கு எஸ்பி மறுப்பு தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய மண்டல ஐஜி ஜோஷி நிர்மல்குமார், தஞ்சாவூர் டிஐஜி ஜியாவுல் ஹக் விசாரித்து வருகின்றனர். சீருடை பணியாளர் விதிகளை மீறி ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதற்காக சுந்தரேசனை சஸ்பெண்ட் செய்யவும் முடிவு செய்துள்ளனர். அதிகாரிகள் செய்யும் டார்ச்சர் குறித்து சுந்தரேசன் பேட்டியளித்ததால் அவருக்கு போலீசாரிடம் ஆதரவு பெருகி வருகிறது. அவர்கள் அவருக்கு பாராட்டு தெரிவித்தும் வருகின்றனர். இந்த சூழலில் சுந்தரேசன் மீதும் லஞ்சம் வாங்கியது உள்ளிட்ட புகார்கள் இருப்பதாக தகவல் பரவின. நான் இந்த காக்கி சட்டையை தெய்வமாக மதிக்கிறவன். நான் 30 வருஷ காலமாக பணியில் சிறப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன். இது வரைக்கும் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் என்னால் உயர் அதிகாரிகளால் பழிவாங்கப்பட்டது. 2005 2010க்குள்ள நேற்று ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் போட்டாங்க. நீங்கள் அதை தானே கேட்குறீங்க? தொலைக்காட்சியில் வந்ததை வச்சு தானே கேட்குறீங்க? சத்தியமாக சொல்கிறேன் சார், அந்த மாதிரி ஒரு இது நிகழ்வை என்னை புனையப்பட்டது. அதெல்லாம் என் மேலே சாணி பூசணும்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் நேர்மையாக வேலை செஞ்சிட்டு இருக்கேன். சரி சார், உங்களுடைய இதையே சொல்கிறேன் சார். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சார்? அந்த புவனாங்கிற பெண் மேலே நீங்கள் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் உங்கள் மேலே இருக்கு. புவனான்ற ஒரு அம்மா என்ன செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்கிறீங்க. ரைட், ஓகே. ஒரு குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு, அந்த பாரில் விடுவிக்கிறதுக்காக மாதம் 3000 ரூபா லஞ்சம் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார், இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எதுவும் நடந்ததுன்னு தெரியாது இல்லைங்க சார்? உங்களுக்கு முதல்ல சார் என்னுடைய அரசு டாக்குமெண்ட்ஸை கொடுத்தது யார்? அது உங்களுக்குலாம் தெரியுமா? அதெல்லாம் வரலாமா? தொலைக்காட்சியில் வரலாமா? வரக்கூடாது. அரசு டாக்குமெண்ட் வரக்கூடாது. அப்போ 2005 இது மாதிரி ஒரு தவறு நடந்திருக்குதுன்னு சொல்றாங்கன்னா சார் 2 குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. ரைட், அப்பனா என்ன சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா சார்? ஒரு சின்ன குற்றச்சாட்டுக்கே நீதிமன்றத்தில் தட் இஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்க சார்? சஸ்பெண்ட் தானே சார்? சொல்லுங்க சார், சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா? நீங்க சொல்லாங்க சார். சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்க சார்? இது 2 மேஜர் குற்றச்சாட்டு சார். நீங்க சொல்றது 2 பாலியல் இது சொல்றீங்க, 2வது லஞ்சம் வாங்குறதா சொல்றீங்க. அப்போ டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி என்ன படுத்திருக்கணும் சார்? அந்த அறிக்கையை எப்படி சார் வெளில விட்டாங்க சார்? அது அவங்கள தான் சார் கேட்கணும், மேல் அதிகாரிகளை தான் சார் கேட்கணும். எப்படி 2005 நடந்த இது இப்போ இது பண்றாங்கன்னு தெரியல. அது என்னன்னு எனக்கு புரியல. அது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன் சார். நான் கண்ணியமிக்க காவல்துறையில் நான் ஒர்க் பண்றேன் சார். நான் போலீஸை நான் கலங்கடுக்கிறதோ இல்லை அரசு அதிகாரிகளை பற்றி பேசுறதுக்கோ நான் கூடாதுங்க சார். பட் இருந்தாலும் என் மேலே சாணியை பூசுறீங்க, எல்லாத்தையும் உலகமே பார்க்குது. ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியை இவ்வளோ பேசுறீங்க சார். 2005
அப்போ இருந்த கமிஷனர் சார் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல சார் என் மேல. சத்தியம் சார், இது எடுக்கவே இல்லை. ஆனா காவல்துறை சார் என்ன சார், நான் தான் சொல்றேன் சார், நான் தப்பு பண்ணியிருந்தா என்ன சார் பண்ணணும்? என்ன பண்ணுவாங்க? உடனே என்ன பண்ணுவாங்க? சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க சார். பண்ணாங்களான்னு கேளுங்க சார். ஆனா ஊதிய உயர்வை நிறுத்தி வச்சிருக்கதா சொல்லி சார் அடுத்து வரேன் சார். ஏன் அதுக்குள்ள ஓடுறீங்க? நான் கேட்கிறேன், டேக் மை, நீங்க என்ன பிடிச்சிட்டீங்க, இப்போ நான் பதில் சொல்லி ஆகணும். தப்பு பண்ணா என்ன பண்ணணும்? சஸ்பெண்ட் பண்ணணும். என்ன சஸ்பெண்ட் பண்ணல, என்ன டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. என்ன பண்றாங்க? டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் போயிட்டு கபில் சர்க்கர்னு அப்போ ஒரு ஏஎஸ்பி வந்து புதுசா எஸ்பியா வந்து இப்போ ஜாயின் பண்ணார். அவர்கிட்ட போய் மாவட்டத்தில் போய் ரிப்போர்ட் பண்ற டிஐஜி ஐயா வந்து கண்ணப்பன் ஐயா என்ன கண்ட்ரோல் ரூம் கன்னியாகுமரி கண்ட்ரோல் ரூம் போடுறாரு. என்ன புரியுதுங்களா சார்? இதுக்கு பின்னாடி நிறைய பெரிய பெரிய லாபி இருக்கு சார். பெரிய பிக் லாபினா என்ன தெரியுங்களா? எல்லா அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து நேர்மையான அதிகாரிகளை வந்து பழி வாங்குவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு வட்டம். இது எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆபீசர்னால என்ன வந்து இது மாதிரி ஒரு பண்ண வச்சு எனக்கு ஒரு புகார் கொடுக்க வச்சு என் மேல வந்து என்ன பண்ணாங்க, ஒரு அவதூறு வந்து பரப்புனாங்க. சேத்த வாச்சு மூஞ்சில் அடிக்கிறீங்க. நான் மேல்முறையீடு போனால் திருப்பி இன்னும் ஒரு சார்ஜ் கொடுப்பீங்க. நான் அமைதியாயிட்டேன். வேண்டாம், அதோட ஒதுங்கினேன் சார். அதோட ஒதுங்கினேன். போலீஸ் சட்ட ஒழுங்கே வேண்டாம் சார். நான் சும்மா வேலை செஞ்சா கூட ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு பண்ற இடத்துல நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் சென்னையில் பணிபுரியக்கூடாதுங்க சார். எல்லாருக்கும் தெரியும். நீங்க எங்க ஒன்னாலும் போய் விசாரிங்க என்னை பத்தி. நான் ஒரு நேர்மையா அதிகாரி. நான் எப்படி வேலை செஞ்சேன்னு எல்லாருக்கும் சிம்ம சொப்பனம் சார். நான் வேலை அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா வேலை செய்வேன் போலீஸ் ஆபீசரா. போலீஸ்னா போலீஸ், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நோ காம்ப்ரமைஸ். எங்கிட்ட எந்த அதிகாரியும் உயர் அதிகாரியா இருந்தா கூட இது பண்ணு அது பண்ணு பொய்யெல்லாம் பண்ண மாட்டேன். பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை கிடையாது. ஆபரேஷன் ஆமலால ஏடிஜிபி ஜார்ஜ் சார் கமிஷனரா இருந்தாரு. ஒரு தப்பு நடந்தது, ஒருத்தனை பிடிச்சி நாங்க இது பண்றோம், விசாரிக்கிறோம். ஆபரேஷன் ஆமலா துப்பாக்கியோட வரான். ஒரு ஜட்ஜ் ஆறுமுகசாமி அவங்க பெரிய ஐயா அவங்க கிட்ட இருந்த ஒரு இது நாங்க ஆபரேஷன் ஆமலான்னு என்ன சார்? என்ன சார்? தீவிரவாதிகள் ஒத்திகை துப்பாக்கியோட ஒரு சினிமா தியேட்டர்ல நாங்க டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். வந்தா என்ன சார் உங்களுக்கு வரும்? என்ன தோணும்? சந்தேகம் வரும். அவரை நிறுத்தி வச்சு செக் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள். ஜார்ஜ் சார் எங்களை வந்து ஏடிஜிபி ஜார்ஜ் ஐபிஎஸ் நேர்மையான அதிகாரி. புலி சிங்கம்னா சிங்கம் சார். உக்காந்த இடத்துல வேலை வாங்குவாரு அதிகாரி. அந்த அதிகாரி புரியுதுங்களா? அவர் மேலேயே பெரிய குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க சார். போலீஸ் இது யாரையும் வேலை நேர்மையான இருக்கிற அதிகாரிகளை விட மாட்டாங்க சார். எங்க மாவட்ட கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் ஐபிஎஸ் அவங்க வந்து சார் என்ன சொல்றாங்க, தவறான தகவல் ஏதாவது பதில் சொல்ல முடிஞ்சுதா? எங்கேயாவது நான் ஏதாவது என் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க என் மேல, நான் அதுக்கு பதில் கொடுக்கறேனா இல்லையா? உங்க முன்னாடி ஓடிலாம் உழைய மாட்டேன் சார். ஐ எம் நாட் அ கவர்ட் ஆபீசர். போலீஸ் துறையில் இந்த மாதிரி ஒரு அதிகாரியும் இருக்கிறாங்கன்னு உலகத்துக்கு தெரிஞ்சே ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. There is an harassment. There is a mental agony given to me. சார் எனக்கு குடும்பம் இப்போ சார் எங்க அப்பா அங்க சென்னையில் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுங்க சார். நேற்று டிவியில் போட்டு அது போட்டு இது போட்டு சென்னையில் 80 வயசு சார் என்னுடைய தகப்பனா இருக்கு. இப்போ நாங்கள் என் குடும்பத்தோடு நான் இப்போ சென்னைக்கு கிளம்பணும். இந்த பாருங்க சார், எங்க எஸ்பி சாருக்கு மெசேஜ் போட்டேன் சார். இன்ன வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணல என்ன. ரைட், ஓகே. என்ன போட்டிருக்க பாருங்க சார். தெரிஞ்சுக்கணும் சார். நீங்களாம் எப்படி இருக்கிற அதிகாரி இருக்காங்க பாருங்க. சுயநலமுள்ள அதிகாரிகள் சார். ஒரு தகப்பனாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு சொல்றேன். எங்களுக்கு நான் இது வரேன் சார். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு இதுக்கு பதிலே சொல்லிட்டு போறேன் சார். எல்லாருக்கும் பொறுமையாவே சொல்றேன் சார். நீங்க எல்லாம் கேட்டுக்குங்க சார். நீங்க பாத்துக்குங்க சார். உங்க முன்னாடியே விட்டுறேன் சார். என்ன போட்டிருக்கேன் சார்? My father got heart attack in Chennai. I have to go on CL for 5 days. I also facing severe mental agony and stress. I am the only son to my father. Have to take care. Please permit me to enter on CL and to leave Mailaduthurai headquarters. I will also send my CL petition today from 97 to... சார் போட்டிருக்கேன் சார். எத்தனை மணிக்கு சார் போட்டிருக்கேன்? 7:35 போட்டிருக்கேன் சார். மணி 8:15 சார். ஏதாவது பதில் போட்டிருக்காரா சார்? போட்டிருக்காரா சார்? போடல சார். போட மாட்டாருங்க சார். அவர் எப்படி சார் என்ன வந்து அதிகாரியாவே அவர் நினைக்கல சார். ஆரம்பத்திலிருந்து இன்னிய வரைக்கும் there is no communication between SP and DSP. ஏன்னா அவரை வந்து ஆட்டி படைக்கிறவங்க அங்க மேல இருக்கிற அதிகாரிகள் ஆட்டி படைக்கிறாங்க. இவர் வந்து நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சென்னைக்கு சார்
சுந்தரேசனுக்கு 2005 இருந்து இன்று வரை உயர் அதிகாரிகள் ஏதோ ஒரு விதத்தில் டார்ச்சர் கொடுக்குறாங்க, மென்டல் அகனி கொடுக்குறாங்க. சாகலாம் மாட்டேன் சார். ஐ எம் நாட் எ கவர்ட் ஆஃபீஸர். நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா செய்யுங்க. ஆனால் இன்றைக்கும் சொல்கிறேன், ஆனரபிள் சிஎம் அவர்கள் இதுவரைக்கும் இதில் வந்து ஏன் தலையிடலைன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ பேர் மீடியா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, பொதுமக்கள் கேட்குறாங்க, கேள்விகள் கேட்குறாங்க, நிறைய பொலிட்டீஷியன்ஸ் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஏன் சார் அவங்களால பதில் சொல்ல முடியல? ஏன் சார் சார் எங்கள் டிஜிபி சார் ஏன் சார் இதுக்காக வந்து எதுவுமே என்னை கூப்பிட்டு விசாரிக்கல? டிஜிபி சார் விசாரிக்கணும் இல்லைங்க சார், விசாரிக்கல. அதனால் நான் எல்லாரையும் உங்கள் மூலியமாக நான் கேட்டுக்கிறது என்னென்ன, நீதி அரசர்கள், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இது மாதிரி என்ன விட்டுடுங்க சார். இது மாதிரி தொந்தரவு வர அதிகாரிகளுக்கு அவங்களே முன் வந்து விசாரிக்கணும் சார். இதில் உண்மையை நீதியை நிலைநாட்டணும் சார். இதில் யார் பிரச்சனை பண்ணியிருக்காங்க, யார் தப்பு பண்ணியிருக்காங்க விசாரிக்கணும் சார். ஒருத்தர் இறந்து போன பிறகு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து விசாரிக்கிறது, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் விசாரிக்கிறதுலாம் கூடாதுங்க சார். அவங்களே வரணும் சார். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், மென்டல் அகனியில் இருக்கேன் சார், ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் சார். போலீஸால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், உயர் அதிகாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கேன், பகிரங்கமாக குற்றச்சாட்டு சாட்டுறேன் சார். இவங்களாம் வந்து தயவு செய்து எனக்கு காப்பாற்றணும் சார். என்னுடைய உயிருக்கு த்ரெட் இருக்குங்க சார். எனக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்கணுங்க சார். எனக்கு எதனா ஆச்சுன்னா அந்த உயர் அதிகாரிகள் தான் சார் பதில் சொல்லி ஆகணும். இந்த டிபார்ட்மெண்ட் பதில் சொல்லி ஆகணும் சார். அரசாங்கம் பதில் சொல்லி ஆகணும் சார்.